வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷ சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. சார், நீங்கள் இந்த வெப்சைட் போட்டதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது சார். டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதர் அஸ்ட்ராலஜர் தான் மற்ற அஸ்ட்ராலஜர்னு போட்டிருக்கா, அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். மற்ற அஸ்ட்ராலஜர் மேலே போட்டிருக்கோம், அதில் நீங்கள் உள்ளே போனோடனே அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அது உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டாக ஃபோன் கான்டாக்டாக அவங்க வந்து எடுத்து செயல்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முந்தி மாதிரி இல்லாமல் எப்போது அப்பாயின்மெண்ட்ஸு இதெல்லாமே ரொம்ப அழகாக மெசேஜாகவும் உங்களுக்கு இமெயிலாகவும் வந்துடும். இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சௌகரியத்துக்காக இந்த இத்தனை விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணது. அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறது எத்தனை நாள் புக் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சிடறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதில் மேலேயே கொடுத்துருப்பாங்க அப்ராட் அப்பாயின்மெண்ட்ஸ் எது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னோடய ஸ்கெட்யூல் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது ஸ்டேட்டஸ் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய நம்பர், அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் நம்ம போகக்கூடியது, இந்த காசி யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் நம்ம போக போகிறது நவக்கிரக யாத்திரை. இந்த நவக்கிரக கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் இல்லையா, இதில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு சில முடிவுகள்லாம் பார்த்து யோசிப்பேன். என்னுடைய கருத்தின் பிரகாரம் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக சாதகமாக இருந்தாலும் ராசி ரீதியாக நமக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ஒரு 4-5 நாள் தள்ளி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது எப்போவுமே அகலக்கால் வைக்காமல் ஸ்டெப் எடுத்து வச்சுப்பார். அது எப்படின்னு பாரு. நீங்கள் ஒரு குளத்துலையோ இல்லை ஆற்றங்கரையிலையோ போகும்போது ஒரு குச்சியை கையில் வச்சு பார்ப்பேன். அதே மாதிரி குச்சியை கையில் வச்சு பார்த்ததுக்கப்புறமா கால் எடுத்து நிதானமாக வச்சு பார்ப்பேன். ஆழம் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் தான் குழந்தையோ இல்லை வீட்டில் இருக்கிறவாளையோ இறங்க சொல்லுவோம். அதனுடைய ஆழம் பார்க்காம இறங்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்து பதமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எடுத்து செயல்படுதுங்க, இல்லை அது பாதகமாக இருந்ததுன்னா அப்படியே அதுலேருந்து பின்வாங்கிடுங்க. இதை மட்டும் இன்றைய தினத்தில் எடுத்து பண்ணிட்டோம்னா எந்த விதமான பாதகமும் கிடையாது. குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் இன்றைக்கி மன திருப்தியும் எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் உங்கள்கிட்ட நல்லா பேசுவா, நல்லா சிரித்து சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவா. ஆஹா, இதெல்லாம் எதற்காக இதை பேசுகிறாங்க, இது நமக்கு சாதகமாக எதுக்கு பேசுகிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணிங்கன்னா அதனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்து எடுக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்க கூடாது. நம்மளை சுற்றியிலையும் அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் எப்போவுமே நம்ம சுற்றியிலையும் இருந்துட்டு இருப்பார். அதனால் கவனம் என்பது தேவை. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல முடிவுகளுக்கு மிகப்பெரிய சாதகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். திருமண காரியம் கைகூடும். மற்றவங்க கூட எதுன்னு எடுத்து பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படும் போது கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அந்த காரியங்கள் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவா ஜாதகம் சேர்ந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷப்படக்கூடிய தினமாக இருந்துருக்கும். மேலும் 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 நம்ம சக்ஸஸ் பண்ணோம், அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லைங்கிற எதிர்பார்ப்பு. ஹெல்ப்னா பணம் சம்மந்தமாக மட்டும் கிடையாது, பேச்சு, அவளுடைய ஆறுதல், அவளுடைய என்கரேஜ், இது மட்டும் எதிர்பார்ப்பேன். அதே போன்று பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிறருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதில் பிறரை பற்றி ரெஃபரன்ஸ் பண்ணும்போதும் இங்கே போனால் இங்கே கட்டினா உங்களுக்கு பணம் 100 மடங்கு வரும், அப்படிலாம் பண்ணாதீங்க. 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. ஆசை, நிறையா பேர் ஆசையாக சில விஷயங்கள் பேசும்போது இதனால் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இருக்கிற உண்மையை தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ண விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும். ஆன்சைட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்தில்.
மிதுன ராசி நேயர்களே, எப்பவுமே கடனுக்காக கடன் வாங்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடனுக்காக கடன் வாங்கப்படாது. 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுது. பின்னாட்களில் சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் அதனுடைய நீங்கள் ஒரு குறை சொல்லுது, அவா ஒரு குறை சொல்லுது, அவா ஒரு குறை சொல்லு, நீங்கள் ஒன்று சொல்கிறது. சரி, யாரோ ஒருத்தர் தானே விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போகிறது நல்ல, நானேவா சார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அது பரவாயில்ல. இப்படி இருந்துட்டாலும் கூட பின்னாட்களில் உட்கார்ந்து பேசும்போது சில மாறுதல், நேரம் மாறும்போது எல்லாமே மாறி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எப்போவுமே ஆகாத அலர்ஜி ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்றது அவ்வளோ விசேஷம் கிடையாது. எக்ஸசைஸ் யோகா சம்மந்தமாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி டாக்டர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டு இங்கே தான் வச்சேன், அதெல்லாம் கிடையாது, இங்கே தான் வச்சேன்னு ரொம்ப மறுத்து பேசி கடைசியில் அவங்க சொல்கிற மாதிரியோ இல்லை நீங்களோ மறதி அங்கே வச்சுட்டோன்னா சாரி அப்படின்னு சொல்லி நீங்களே மன்னிப்பு கேட்போம். மிதுனராசி என்பவர்களுக்கு சினிமா சார்ந்த துறைகளில் இருக்குவாங்க. பிளேபேக் சிங்கராக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த கோயில் அர்ச்சகராக இருக்கவங்க, மலை கோயிலில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், யோகாசிரியராக இருந்துருக்கோம், கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மிதுனராசி நண்பர்களுக்கு கடகராசி அன்பர்களே, இது எனக்கு தோணவே இல்லையே, ச்சே எப்படி ஐடியாலாம் கொடுக்குறா, இவங்கெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க பாரு, நம்ம ஏன் இப்படி இருந்துருக்கோன்னு சொல்லிட்டு நண்பர்களை பற்றியும் போன அனுபவத்தை பற்றியும் வீட்டில் பகிர்ந்துப்பீங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பாரு, இன்றைக்கி ஒரு 2 நாள் இதை பற்றியே பேசிட்டு இருப்பா பாரு அப்படின்னு அவளே சொல்லிப்பா. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் படிச்சுக்கிறது, அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுதலை பற்றி யோசிக்கிறது, நிறையா வேலைகள் எடுத்துன்னு அந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது, பிறர் யாராவது சின்ன விஷயம் சொன்னால் கூட அதை மனசளவில் யோசிச்சு அச்சுச்சோ இப்படி பேசிட்டாலே அப்படி பேசிட்டாலே அதாக்குமே இதாக்குமேன்னு பல 100 விஷயங்களை மனசில் போட்டு ஒழுக்கின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம் சேமிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். டெக்னிக்கலான சில விஷயங்கள்லாம் எடுத்து கற்றுண்டு அதை செயல்படுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருப்பீங்க. பாடலாசிரியராக இருந்துருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும், இப்படி பண்ணலாமா, அப்படி இதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு விதமான சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் ஒரு காரியம் தோண்டி எடுத்து அந்த தோண்டின விஷயத்தை வெளியில் சொல்லாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிப்பேன். நம்பிக்கையான நபர்களை வைத்து கொண்டு செயல்படுத்தும் போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி எல்லாரும் நம்மளை பாராட்டுறா, அப்போ இவாளெல்லாம் உண்மையாக இருக்கா அப்படி நினச்சிடவே கூடாது. பதவி பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும்போது அத்தனை பேரும் பாராட்ட செய்வாள். பதவி பேர் புகழ் அந்தஸ்து இல்லாத போது பக்கத்தில் ஒருத்தர் வரமாட்டான். ஸோ இது இந்த பதவிக்கு உண்டான மரியாதை, இது இந்த பணத்துக்கு உண்டான மரியாதை. இது எப்பவுமே சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் சொல்லுவோம், உனக்கென்று ஒன்றுமில்லை, நீ சேமித்து வைத்ததும் நீ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்திற்காக 4 புறமும் ஆட்கள் நிற்பார்கள் அப்படின்னு சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் சொல்லுவாங்க. அதே தான் எப்பவுமே நம்ம மனசில் நினச்சிக்கணும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். குடும்பத்துக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். வீட்டில் ஏதேனும் விசேஷம் இருந்தால் அதற்கு உண்டான சில யாருக்கெல்லாம் அந்த பத்திரிக்கை கொடுக்கணும், யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சிறு விஷயங்கள் கூட தப்பு பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே லைஃப்பில் நிறையா போட்டுட்டோம், இருக்கக்கூடிய காசை காப்பாற்றணும், பணத்தை பலப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி சம்மந்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், கேஜெட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேல் ரீட்டெயில் சம்மந்தமாக பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேஸ்டிங், அதே சமயத்தில் மிகப்பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுருக்கோம், ஃபேப்ரிகேஷன்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும் முயற்சிக்கு அப்புறம் ஒரு தடங்களுக்கு அப்புறம் அந்த காரிய வெற்றி ஆகும்போது சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசாக தரும். இன்றைக்கி விரயங்கள் இருக்கும், ஆனால் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிச்சிருவேல். உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். காலையில் 11:32 அப்புறம் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பிரயாணம், தூர பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. துளாராசி அன்பர்களே, இது நடக்காதுன்னு யாராவது சொன்னால் அது எப்படி பார்த்து இப்போ கடவுள் இருக்கார், சோதிப்பாரா என்ன, ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை செய்வீங்க. அது பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுறது போகிற உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும்.
நிறைய விஷயங்கள் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு சந்தோஷமாட்டையும் கொடுக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு கம்பெனியில் மேனேஜராக, அதேமாதிரி சிஓவாக இருந்துட்டு இருக்கவங்க, கம்பெனியில் பெரிய நிலையில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம், வேறு கம்பெனி நம்ம போகலாமா இல்லை நம்ம ஃப்ரீயாக இருந்துடலாமா, ஆனால் இன்னொரு ஒரு வேலை கொடுத்து அதன் மூலமாக ஒரு திருப்திகளும் கிடைக்கும் நம்மளுக்கு. பரவாயில்ல, நம்ம இத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடச்சதுன்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இருக்குது. ஆக துளாராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ரொம்ப அடிக்கடி முடிவுகளை மாற்றி கொண்டே இருக்கக்கூடாது. அது பிறருக்கும் குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேசினதே திருப்பி பேசக்கூடாது, அது கேட்டது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜோக்ஸையே திருப்பி அதையே கண்டினியூ பண்ணி சொல்லக்கூடாது, அதுவும் சில நேரம் சிரிப்பு வராமல் போயிடும். டயத்தை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறோங்கிறத யோசித்து செயல்பட்டால் அனுகூல்யம் இருக்குது. நம்ம ஐடியாஸை நடக்கிற மட்டும் சொல்லப்படாது, அது முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவில். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி என்பவர்களுக்கு விரயங்கள் அப்பப்போ வந்து போகும். பெரிய விஷயமா யோசிச்சுன்னு இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு. வெளிநாடு பிரயாண லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சேமிப்புகள் கவனம் தேவை. ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அதில் போட்டிருப்பாங்க கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், கவனமாக இருக்கணும். கண்டிஷன்ஸும் அதுக்குண்டான விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது. ஒரு விஷயம் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு கேட்குறத விட எனக்கு இந்த முடிவு தோணுச்சுன்னு சொல்லிட்டு செயல்பட்டு பாருங்கள், அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய போர்க்காலத்துக்குள்ள ஒரு புதிய ஐடியா கிடச்சி அதன் மூலமாக அழகாக நேக்காக நீங்கள் வெளியில் வந்துடுவீர். அது உங்களுக்கு உண்டான சிறப்புகள், வெற்றியும் உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்த காரியங்கள் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடிய பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, நல்லவர்களை சந்திக்கிறது, மாற்றங்கள் அவர்களுக்காக. உங்களுடைய பிரயாணம், டிக்கெட் மாற்றுறது, செலவு தான் ஐயோ ஆண்டவா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஆனால் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி வி ஓன்ட் கெட். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காது. அனுபவமே மிகப்பெரிய பொக்கிஷமானது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி கண்ணாடி வாங்கிக்கிறது, கண்ணாடியை சரி பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வாஸ்து ரீதியாக சரி பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான மேஜை வாங்குறது, கட்டில் வாங்குறது, ஆர்டர் பண்ணது வீட்டில் டெலிவரி பண்ணுறது, அந்த டெலிவரிக்காரன் கூட 2 தடவை சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் மனுஷன்தான் கஷ்டப்படுறாதான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா யார்ட்டையும் சண்டை போட மாட்டோம். சரி ரைட், அவளும் தப்பு பண்ணுறா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டான மைண்ட் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நமக்கு கிடச்சிடும். நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய பேர், புகழ் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கவலை வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களை சந்திப்பீங்க. லாபகரமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு கண்ணாடி மாற்றணும், இன்றைக்கி வாட்ச் ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி வீட்டில் இது பிரச்சனையாச்சு, இதை மாற்றணும், இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதில் ஒரு பெரிய திருப்தி உண்டு. வருத்தம் ஆகிடுச்சுன்னா அதில் பெரிய வருத்தம் உண்டு. ஏன்டா இப்படி பண்ணணும், அடுத்த தடவை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு. ஆர்டி போட்டு வச்சுருந்து, எஃப்டி போட்டு வச்சுருந்துருக்கோம், அது திருப்பி ரிட்டர்ன் ஆகி அது நமக்கு பணமாக வரும்போது அப்பாடான்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆபத் பாண்டவராட்டாக சில விஷயங்களில் கடவுள் உதவி பண்ணுவார். சில பேர் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வரைக்கும் போக கரெக்டாக ஃபியூவல் இல்லாமல் நிற்கும். அப்பா பாரு இது வரைக்கும் வந்துடுத்து பாரு, நம்மளை வண்டி துரோகமே பண்ணலைன்னு சந்தோஷப்படுவாள். இந்த மாதிரி சில அதிசயிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு மீனராசி நண்பர்களே, சில விஷயங்களில் நம்ம யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். அந்த யோசிக்கக்கூடிய காரியங்களில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நடக்கும். பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா அது பேர் சோம்பேறித்தனம்னு சொல்லிடுவாள். ரொம்ப வேகமாக செயல்பட்டால் எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு கேட்பாள். அதனால் எதுவுமே பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறருக்கு என்ன தேவைன்னு பார்த்து புரிஞ்சு அதுக்கு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பேர் கிடைக்கும். இன்றைக்கி எதுன்னு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்
உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்துருக்கும். அதை நினச்சி நீங்களும் வருத்தப்பட வேண்டாம். அதை நினச்சி அவங்ககிட்டயும் அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கக்கூடிய விஷயத்தை நாள் முழுக்க அது கொண்டு போகவும் வேண்டாம். சந்தேகம் எப்பவுமே கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சந்தேகப்பட்டோ இல்லை யோசிச்சோ அது அப்படியே இருந்தால் கூட அது நம்மளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். கவனம் என்பது தேவை. யோசித்து செயல்பட்டு பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, அதாவது சார் இந்த கனவுல வரக்கூடிய சில விஷயம் நான் வந்து சுவாமிக்கு வந்து பட்டை சாத்துற மாதிரி கனவு கண்டேன் சார், அப்போ என்ன பண்ணுறது, இது எதுக்கு இது அப்படி சொல்லப்படுறது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கனவுகளில் வரதை நீங்கள் வந்து, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீ ஏதாவது வேண்டியிருப்ப, இல்லை மூதாதையர் வேண்டியிருப்பாங்க, யாராவது வேண்டியிருப்பாங்க, மறந்துருப்பேன், இல்லைன்னா கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனவில் வரக்கூடியது, நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி, அந்த பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிற மாதிரி, அந்த சுவாமியை வேண்டுற மாதிரி இருந்தால் முயற்சி பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு தரிசனம்னு சொல்லுவாங்க, வா என்ற அழைப்பு, காலிங் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னா, இப்போ திருப்பதி போயிட்டு வர மாதிரி கனவு கண்டீங்க, திருப்பதிக்கு அடுத்ததுக்கு போயிட்டு வர்றது ஒரு மண்டலம், அந்த கனவு வந்ததுலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதேமாதிரி சுவாமிக்கு வந்து கண்மலர் சாத்துற மாதிரி வேண்டியிருக்கேன், கண்மலர் சாத்துறது ரொம்பவுமே சிறப்பு. சுவாமிக்கு வந்து பார்த்துட்டேன்னா எண்ணெய் காப்பு சாத்துற மாதிரி எண்ணெய் காப்பு சாத்துறது ரொம்ப நல்லது. இப்படி பிராயசித்தங்கள் கூட நம்மளுடைய கனவுகள்லையோ இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லியோ ஏதோ ஒரு ஆபத் பாண்டவராட்டா இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து ஜோதிடம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவா சொன்னால் அது போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப நல்ல மாற்றம் கிடச்சிது. அப்போ யாராவது மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை அது வந்து நமக்கு தெளிவுபடுத்தும். ஆனால் குழப்பற மாதிரி யாராவது சொன்னால், இவா இதை சொன்னால், இவா இதை சொன்னால், இவா இதை சொன்னால், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, அந்த குழம்புற விஷயத்தை பண்ணவே பண்ணாங்க. ஜஸ்ட் ட்ராப் இட். அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எதையும் தெளிவாக இருக்கும்போது எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். குழப்பமாக இருக்கும்போது எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. அதில் வந்து திருப்பி 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 நீங்கள் அதுக்குள்ளேயே சொல்லணுன்னு தான் இருப்பேன். அந்த பிளானட் அப்படி தான். அதனால தான் தெளிவாக இருக்கும்போது எந்த விஷயத்தையும் எடுத்து பண்ண சொல்லலாம். அது மாதிரி கனவு மூலமாக அல்லது யாராவது ஒருத்தர் மூலமாக கைடன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கோயில் காரியங்கள், அது போன்ற விஷயங்கள் ஒரு 48 நாட்களில் நீங்கள் போய் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயம், கனவின் மூலமாகவோ அல்லது இறைவன் தோன்றி சில விஷயங்களை நமக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரயோஜனமாக இருக்கும். இது நிறைய பேருக்கு கனவு மூலமாக அல்லது யோசனைகள் இருக்கும், இதே இப்படி வந்ததுன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் அப்படி வந்திருக்கு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.